மத ரீதியாக இதுவும் இல்லை. இது இஸ்லாத்துடைய தனிச்சிறப்பியல்புகள்ல உண்டு. இன்னொரு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னா, அதாவது மையஅமலு இதா வஜத்துமு, நீங்கள் யார் இதா வஜத்து மையஅமலு அமல கௌமி லூத்தின் ஃபக்துலுல் ஃபாயில வல் மஃஊல பிஹி. அதாவது இப்போ உதாரணமா எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, நீங்கள் யாராவது ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் இந்த மாதிரி தவறாக நடந்து கொள்வதை கண்டால் இருவரையும் கொல்லுங்கள் என்ன சொல்றாங்க. வேற ஒண்ணு கசேடி 80 100 ஆனா இல்ல, இவங்க 2 பேரும் என்ன செய்ய கொல்லுங்க சொன்னாங்க. அவ்வளவு சட்டம் இஸ்லாம் மரண தண்டனை. இதை கண்டீங்கன்னு சொன்னா இங்க வந்து 4 சாட்சியும் இல்லை, 2 சாட்சியா. பொதுவாக சாட்சி சொல்லப்படாதுங்களா, எத்தனை சாட்சி? 2 சாட்சியா. 2 பேர் வந்து சாட்சி சொன்னால் கொல்லுங்க. என்ன தண்டனை பாத்தீங்கன்னா, இது வந்து எந்த 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 மதத்துல இருக்கிறது? ஒன்று மட்டும் வந்து நான் தூக்கில என்ன தெரியுமா, இஸ்லாத்தில் வந்து என்னது காட்டு மிராண்டி சட்டம். பாத்தீங்களா, கொல்ல சொல்றாங்க. சரியா, இதுதான் அவங்களுக்கு எதுவுமே சரி இது காட்டு மிராண்டி சட்டம், ஓண்ட நல்ல மிராண்டி சட்டத்தை காட்டுவோம், ஒன்றும் இல்லை எடுத்து காட்டுவோம். அதுல ஏதாவது ஒன்று இருந்தா தானே காட்டு மிராண்டி சட்டம் பண்ணலாம். சட்டமே இல்லாததான் அதை பேசவே கூடாது, சட்டமே இல்லாததான் அதை பேசக்கூடாது. இப்ப பாருங்க நீங்க, அப்ப யாராவது இந்த மாதிரி செய்கையில் ஈடுபடுவதை கண்டால் என்ன செய்யணும்? அந்த மாதிரி நடந்து கொள்கின்ற வரையும் அதோட சம்பந்தப்படுகின்ற வரையும் கொல்லுங்கள் சொல்லுங்க. இஸ்லாம் வந்து என்னது, இந்த சஹாபாக்கள் சில நபித்தோழர்கள் வந்து சில ஆட்சியில வந்து மலையில இருந்து உருட்டி விட்டு தண்டனை கொடுத்தாங்க. கொல்லுங்க என்று சொன்னதை எப்படியெல்லாம் கொள்ளலாம் என்று சொன்னா அதை பார்த்து மக்கள் பயப்படணும், அப்படி தண்டனை என்ன செஞ்சாங்க, இதுக்கு கொடுத்தார்கள். என்ன விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி நடைமுறைக்கு இஸ்லாத்துடைய தீர்வு மரண தண்டனை. மரண தண்டனை இஸ்லாம் தீர்ப்பளிக்கிற உண்டு மனிதாபிமானம் என்று சொல்லி என்னது, அது இயல்பான உண்டு என்று சொல்லி உலகம் தீர்ப்பளிச்சிட்டீங்கன்னு சொன்னா இதான் கவனிக்க வேண்டும். முக்கியமான ஒரு அம்சம் இதுதான், முக்கியமான ஒரு அம்சம். இஸ்லாம் வந்து என்னது, சட்ட ரீதியாக சரியான எச்சரிக்கையெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கு. இன்னும் பாருங்க, குர்ஆன் அல்லாஹ் தஆலா இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சப்ஜெக்ட் இதெல்லாம் அழகா எடுக்கிறான். எப்படி, வலம்மா ஜாஅத் ருசுலுனா லூத், சூரா ஹூத்ல வந்து 77வது வசனத்துல இருக்கு, சீஅபிஹிம் வலாகபிஹிம் தர்அன் வகால ஹாதா யௌமுன் அஸீம். அதாவது அவர் மலக்குமார்கள் வராங்க தானே, வந்து அந்த டைம்ல லூத் அலைஹிஸ்ஸலாத்துல உள்ளம் எல்லாம் என்னது, விருந்தாளிகள் வந்திக்கிறான். மனித தோட்டத்தான் வருவாங்க, வீட்டுக்கு விருந்தாளி வந்திக்கிறான். இவன் உள்ளம் வந்து என்னது, கடுமையாக உள்ளத்துல வந்து அப்படியே ஒரு நெருக்கடி உண்டாச்சு. கடுமையான மோசமான நாள் என்று சொல்லி எல்லாரு இன்னைக்கு நம்ம நாள் வந்து என்னது, ஆகவே அதை கடினமான ஒரு நாள் என்று சொல்லி யார் சொல்றாரு, லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. ஏன்னா இந்த அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த அந்த சமூகம் இதுல ஈடுபட்டது மட்டுமல்ல, கெட்டு போன உச்சகட்டத்துல லூத் அலைஹிஸ்ஸலாம் எச்சரிச்சு திரிகிறாரே, அவரை கூப்பிட்டு சொல்லி எப்படி சொல்லிக்கிறாங்க தெரியுமா, யாரும் உங்க வீட்டுக்கு விருந்தாளிகள் கூட செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது, எச்சரிக்கை வேறு. அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த விருந்தாளிகள் வந்த உடனேயே மனசெல்லாம் நீங்க வெளியே போங்கன்னு சொல்லலாமா, கட்டுமையான அளவுல தடமாது பகிரங்கமா அந்த சமுதாயம் செஞ்சுட்டு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்ற வஜாஅு கௌமு யுஹ்ரஊன இலைஹி, இப்படி செய்தி வந்த உடனேயே அந்த ஊர் சமூகம் அப்படியே அவங்க வீட்டுக்கு வராங்க. ஒரு சமுதாயம் அப்படியே வீட்டுக்கு வர, யாரு, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வீட்டுக்கு வந்து அமின் கபுலு அல்லாஹ் தஆலா சொல்ற கானு யஅமலுன ஸய்யா, இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, இதுக்கு முன்னாலே இந்த மோசமான பாவங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார நாளைக்கு முன்னாடி இருந்தே மோசமான பாவங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமூகம் வாராங்க. அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வணங்கிட்டு இவங்க வந்திக்கிறது என்னது, இவர்களை தவறான விஷயத்துக்கு இழுத்துட்டு போகத்தான் என்று லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வணங்கிட்டு, லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கவலையாயிடுது. சொல்றாரு, எனக்கு நல்லா மகளை தந்திக்கிறான், விரும்பினா நான் உங்களுக்கு அவனை முடிச்சு வைக்கிறேன், திருமணம் முடிச்சு வைக்கிறேன், நீங்க வந்து திருமணம் முடிச்சு வாழுங்களே அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவன் என்ன சொல்றா தெரியுமா, ஃபத்தகுல்லாஹ வலா துஃஸினி வலா துஃஸூனி ஃபீ தைஃபி, அதாவது அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், எனது விருந்தாளிகள் விஷயத்தில் என்னை கேவலப்படுத்தி விட வேண்டாம். அப்ப அந்த ஊர் எவ்வளவு மோசமா இருந்திருக்கும், எவ்வளவு படு கெட்ட ஒரு ஊராக இருந்திருக்கும். அந்த சமுதாயத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, அலைஸ மின்கும் ரஜுலுன் ரஷீத், ஒரு மனிதரால் நேர்வழி பெற்றவர் இல்லையா கேட்கிறார் லூத் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளவு சொல்லிட்டு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், என்னை வந்து என்ன செய்வார், நீ கேவலப்படுத்த வேண்டாம், இந்த விருந்தாளிகள் விஷயத்துல என்னை கேவலப்படுத்த வேண்டாம், உங்கள யாருமே ஒரு நேர்வழி பெற்ற ஒரு மனிதர் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அவரால் தாங்க ஏறாம சொல்லிட்டு திருப்பி சொல்றாங்க, காலு லகத் அலிம்த மா லனா ஃபீ பனாதிக மின் ஹக்கின், உங்களுக்கு தெரியும் திருமணத்துல எங்களுக்கு எந்த தேவையும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பயிரவா பேசுறோம். அந்த காலத்தை விட மோசமான காலம் இல்லை, அந்த காலத்தை விட எவ்வளவு மோசமான காலம்.
எப்படி சொல்றாங்க, உங்களோட விஷயத்துல எனக்கு எந்த தேவையும், உங்களோட அதாவது திருமண விஷயத்துல எனக்கு எந்த தேவையும் இல்லை என்றது உங்களுக்கு தெரியும். இன்னக்கல தஅலமுமானு, எங்களோட நோக்கம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். இப்படி பேசுற அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. இப்படி என்னது, அதாவது இந்த இதுல ஈடுபட்டவன் கெட்ட உணர்வுகள் அப்படித்தான் இருக்கும், அப்படிதான் பேசுவான். அல்லாஹ் தஆலா சொல்றான், கால லவ் அன்னலி பிகும் குவத்தன் அவ் ஆவி இலா ருக்குனின் ஷதீத். அவர் சொல்றாரு, உங்களை எதிர்த்து போராட எனக்கு ஒரு சக்தி இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னை அணைச்சிக்கொள்ள எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு குடும்பம் இல்லையே அப்படின்னு லூத் அலைஹிஸ்ஸலாம் கட்டுமையாக என்ன செய்யறாரு, வேதனைப்படுறாரு. இந்த நிகழ்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ரஹிமல்லாஹு லூத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இப்படி எல்லாம் சொல்லி கஷ்டப்பட்டார், இப்படி எல்லாம் சொல்லி அவர் கஷ்டப்பட்டார். யூசுப் பிரசாத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, மூசாவுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்ல போல இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி அவர் கேட்டு என்ன செய்தாரு, கஷ்டப்பட்டாரு. அப்ப காலு யா லூத் இன்னா அப்ப இவ்வளவு பேசி நடக்குது. இவன் விருந்தாளிகள் தானே, இப்ப இவங்க பார்த்து இவ்வளவு பேசி நடந்துட்டு வந்திருக்கிற மலக்குமார்களே, விருந்தாளிகள் இல்லை, சரியான மனிதத்தோட தான் வருவாங்க. இந்த பேசி நடக்க போல இது எல்லை தாண்டினதுனால மலக்குமார் சொல்றாங்க, காலு யா லூத்தே இன்னா ரசூலு ரப்பிக், நாம் உமது இறைவனுடைய தூதர்கள், லை யஸிலு இலைக், ஒரு காலமும் அவர்கள் உம்மிடத்தில் வர முடியாது, எங்களை அவமானப்படுத்துற அளவுக்கு உங்கள்கிட்ட என்ன செய்யலாது, வர முடியாது. ஃபஅஸ்ரி பி அஹ்லிக் பிகிதஇம் மினல் லைலி வலா யல்தஃபித் மின்கும் அஹதுன் இல்லா இம்ரஅதக். என்ன சொல்றாங்கன்னா, இரவோடு இரவாக முழு குடும்பமும் நீங்க என்ன செஞ்சிருங்க, போயிருங்க, யாரும் திரும்பி கூட பார்க்க வேண்டாம், உங்களது மனைவியை தவிர. அப்படி அர்த்தம் என்ன, மனைவியும் இந்த மோசமான வழிக்கு சார்பாகவும் துணையாகவும் இருந்தான்னு அர்த்தம். ரைட்டானே, இந்த மோசமான வழிக்கு சார்பாகவும் துணையாகவும் இருந்தான்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்ற, தெளிவா நேரடியா சொல்றாரு, அப்படி தெரியுமா, உங்களோட மனைவியை தவிர மொத்த எல்லாரும் போயிருங்க, இரவோடு இரவா யாரும் திரும்பி கூட பார்க்க வேண்டாம். இதா அப்போ முன்னுக்கால இவர்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை ஒன்று. ஏன்னா மலக்குமார்கள் விஷயத்துல கையடிச்சாங்க தானே, அப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டிட்டு, இன்னஹு முஸீபுஹா வ அஸாபஹு, இவங்களுக்கு என்ன தண்டனை வரப்போகுது உங்க மனைவிக்கும் வரும், உங்களோட மனைவிக்கும் ஏற்படும். இன்ன மௌஇதஹுமுஸ் சுபஹ், இவங்களோட அழிக்கப்படுற நேரம் சுபஹ், அலைஸ சுபஹு பிகரீப், சுபஹ் நேரம் நெருங்கி விட்டதல்லவான்னு தெரியும். சுபஹ் நேரம் அழிக்கப்பட போறாங்க, சுபஹ் நேரம் நெருங்கி விட்டதல்லவா எப்படி என்று சொல்லி அல்லாஹ் மலக்குமாரி பேசுறாங்க. அப்ப அவசரமா எல்லாரும் கிளம்பணும், குடும்பமாக அந்த ஊரை விட்டு போறாங்க. ஃபலம்மா ஜா அம்ருனா, எங்கட கட்டளை வந்தவுடன் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, அந்த ஊரின் மேல் பகுதியை கீழ் பகுதியாக மாற்றினோம் சொல்றாங்க. தலைகீழாக அடிச்சோம்ன்றான். இன்றைக்கு நட்டக்குள்ள பூகம்பங்கள் எதிர்மலைகளுக்கெல்லாம் இது ஒரு ரீசனா இருக்குமோன்னு நினைக்கிற அளவுக்கு, ஏன்னா மனிதண்ட இயல்பான பாவங்கள் இருக்குது, இயற்கைக்கு முரணான பாவங்கள் இருக்குது. இயல்பான பாவங்களும் பாவம் தான், அதுக்கு அல்லாஹ்வோட தண்டனை இருக்கும். விபச்சாரத்துக்கு ஒரு சமுதாயத்தை இப்படி அடிச்சு நல்லா சொல்லலை, விபச்சாரம் நடந்தது நிறைய இருந்துச்சு, பாவம் தண்டனை இருக்கு இஸ்லாத்துல. ஆனா அதுக்காக அல்லாஹ் இப்படி சொல்லல. இது என்னது, இயற்கைக்கு ஒரு முரணான மனிதனுடைய இயல்புகளுக்கு மாற்றமான அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல அமைப்புக்கு மாற்றமான அம்சம் இது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, அதன் மேல் பகுதியை கீழ் பகுதியாக மாற்றினோம். அப்படின்னா என்னது, அங்க இந்த எதிர்த்து அப்படி தூக்கி திருப்பி அடிக்கப்பட்டது, க்ளோஸ். மேல் பகுதியில் என்ன வருங்க, இப்ப கண்ணுகள் மனிதர்கள் எங்க இடத்துக்குள்ள இந்த அமைப்பை நாங்க மாத்தினோம். அதோட நிக்கல, வஅம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜீலின் மன்தூஜ், சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது எறிந்தோம், மழையாக பொழிய வைத்தோம் அல்லாஹ் தஆலா சொல்றான். கல்ல எல்லாத்தையும் கல்லு மழையா பொழிஞ்ச எப்படி, ஒரு மரத்தோடு கணத்து விழுந்தாலும் எப்படி போகுது, கல்லை